సేవలో వారి కెంజుగురు చేతుల ఎర్రందనము సంక్రమించుట చేతనో అన్నట్లు మిక్కిలి ఎర్రనైనటువంటి శ్రీ వెంకటేశ్వరుని చరణ యుగళాన్ని శరణు పొందుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. கோபிகளை பாரு, உத்தவர் ஓடி வந்தார், ஒன்னும் பண்ணல, அத்தனை கோபிகளை நிக்க வச்சார், விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சிட்டார். அம்மாடி உங்களுக்கு இருக்கிற பக்தி எனக்கு கிடையாதுன்னு. ஏன்னா என்ன ஆச்சு தெரியுமா? உத்தவர் வந்தார், கிருஷ்ணன் மெசஞ்சர் ஆமிச்சான் உத்தவரை. பா, இந்த கோபிகள்லாம் பாவம், ரொம்ப நாள் ஆச்சு, அவளை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நான் இல்லை இல்லைன்னு தேடின்னு இருப்பா, அவள் தவிச்சுன்னு இருப்பா, போய் கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கான், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை, உங்களை சீக்கிரம் வந்து பார்க்கறேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான்னு என்னுடைய செய்திகளை கோபிகளுக்கு சொல்லிட்டுவான்னு உத்தவர் அமிச்சான் கிருஷ்ணன். அங்கேருந்து வந்தா. இன்னைக்கும் போனா பிருந்தாவனத்தில் ஒரு க்ஷேத்திரம், அதற்கு என்ன ஞான் குட்டீர் அப்படின்னு பேர். அதற்கு உத்தவருக்கு ஞானம் பெற்ற இடமாமது. அங்கதான் கோபிகள்லாம், ஓ உத்தவர் வந்துட்டார், உத்தவர் வந்துட்டார், கிருஷ்ணன் கிட்ட வந்துட்டாருன்னு ஓடி வந்தா. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டான். கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கானா, எப்படி இருக்கான், எங்களெல்லாம் மறந்துட்டான். அன்னைக்கே சொன்னேன், கிருஷ்ணா நீ இந்த கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போற, அங்க இருக்கிற பசங்களாம் பயங்கரமா ஸ்டைல் பண்ணுவா, நீ எங்களையே பார்த்து இப்படி சொல்லி விடுவ, அவளெல்லாம் பார்த்தேன்னு எங்களை மனசுல திருப்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னது பலிச்சு. ஆளுக்கு ஒரு பக்கமா உத்தவரை போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்கா. இருங்க இருங்க நான் சொல்றேன். கிருஷ்ணன் துவாரகையில சௌக்கியமா இருக்கான், நன்னா சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான், ஒரு குறவும் இல்லைன்னு. கிருஷ்ணன் துவாரகையில சௌக்கியமா இருக்கானா? ஓய் நீர் யாருன்னா அப்படின்னு. நான் உத்தவன், கிருஷ்ணன் கூடவே இருக்கேன். உம்மெல்லாம் எப்படி வச்சுட்டு கிருஷ்ணன் சமாளிக்கிறான்? இவருக்கு நாம் என்ன தப்பா சொல்லிவிட்டோம்? இவ கேள்வி கேட்டா கிருஷ்ணன் துவாரகையில சௌக்கியமா இருக்கான்னு சொல்லிட்டோம், நாம இன்னும் ஒன்றும் தப்பா சொல்லலையே. என்ன சொல்றா நீங்க? ஏனோ நீர் ஏனோ கிருஷ்ணனை துவாரகையில ரெஸ்ட்ரிக்ட் பண்றீர்? அவன் சர்வவியாபியாச்சே. அந்த சர்வவியாபியான பரமாத்மா உடன்மிசை உயிரென கரந்த எங்கும் பரந்துழல் அந்தர் பகிஷ்சரத் சர்வம் யாப்பிய நாராயணஸ்திதான், எங்கும் பரந்திருக்கக்கூடிய பரிபூர்ணதமான அந்த பிரம்மத்தை துவாரகையில சௌக்கியமா இருக்கான், மீதி இடத்துல அஸ்வாஸ்தியமா இருக்கான். அவன் யாரையா உமெல்லாம் உள்ள விட்டுது? உமக்கு இங்க என்ன வேலை? முதல்ல ஊரை விட்டு கிளம்புன்னா. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. சரி, அடுத்த கேள்விக்கு உஷாரா பதில் சொல்லலான்னு. சரி போட்டான், போ, ஒன்னும் ஃபர்ஸ்ட் கேள்வியே அட்டம்ப்டே ஃபெயில், ஒழிஞ்சு போறது. சரி, கிருஷ்ணன் அவனுடைய திருமேனி அதை கொஞ்சம் வர்ணிங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு அதை கேட்கணும், காதால கேட்கணும், பூர்ணமா அனுபவிக்கணும். எத்ததத்ரேஷ்யம் our explanation. You know something which is not explained. இப்படிலாம் உபன்யாசம் பண்ணோம்ல, உத்தவர் அப்படிதான் பண்ணார். அபரிச்சேத்யம் அக்ராஹ்யம் அச்சக்ஷு அபாணிபாதம், அது பரிபூர்ணதமம், அதை வார்த்தையால வர்ணிக்க முடியாது, அதற்கு உருவம் கிடையாது,
அது பிரம்மத்தை அனுபவிச்சால்தான் முடியும். இவன் மூஞ்சி சுழிச்சுட்டே வந்தா, வாய் இரு இரு நிறுத்து நிறுத்து, என்ன பெரிய மாடுலேஷன் தேவை? அப்போ ஒன்றும் பாகவத புஸ்தகம் சரியா வாசிக்கல போல இருக்குது, இப்போ மாடுலேஷன் வச்சு இங்கிலீஷ் வச்சு ஓட்டிடலாம் போல இருக்குது. என்ன ஒன்று யார் இப்போ உபன்யாசம் பண்ண சொன்னா? கிருஷ்ணன் எப்படி இருப்பான் சொல்லுன்னா, மயில் தோகை சொருகின்னு இருப்பான், கையில் வெண்ணெய் வச்சுட்டு இருப்பான், இடுப்பில் பீதாம்பரம் உடுத்தின்னு இருப்பான், மார்பல வைஜெயந்தின்னு வனமாலை சாத்தின்னு இருப்பான், இடுப்பில் புல்லாங்குழல் சொருகின்னு இருப்பான். இதை சொல்ல தெரியல. அபரிச்சேத்யம், அக்ராஹ்யம், சப்பு சப்புன்னு ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லாம கிருஷ்ணன் கூடவே இருந்தேன்னு சொல்றீரே, உமக்கு வெக்கவா இல்லை அப்படின்னா அப்பதான் உத்தவருக்கு கிருஷ்ணானுபவம்னா என்னன்னு சத்தியமா புரிஞ்சுதான். ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதானஸ்ருதாவா. பட்டத்திரி சொன்னார், கிருஷ்ணா குருவாயிரப்பா, இது போல ஒரு பக்திய லோகத்துல எங்கேயும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த மகான்கள் யாரோ யோகிகள், யோகிராஜர்கள், சித்த புருஷர்கள் நினைச்சிருந்த கோபிகளுக்கு இருக்கக்கூடிய பாவசுத்தி லோகத்துல வேற யாருக்குமே இல்லடான்னு விழுந்தார், வணங்கினார். ஆகையால் தான் ஆண்டாள் தனக்கும் கோபி பாவ சித்தி வேணும்னா. அப்ப கோபிகள் நமக்கு என்ன காமிச்சா? பாகவதத்தை எப்படி அனுபவிக்கணும்னு காமிச்சா. எல்லா காரியத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் நேரத்தெல்லாம் ஒதுக்கிண்டு ஒழிஞ்சிண்டு, அதாவது இனிமே சரி ஒரு 2 ஹவர்ஸுக்கு வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் இப்போ உட்காந்து பாகவதம் கேட்கலாம் அப்படின்னு நம்மளுடைய காரியங்களை ஒழிச்சு கட்டிண்டு வந்து உட்கார்ந்து பாகவதம் கேட்டாதான் பாகவதமா? இல்லடா, உன் காரியத்திற்கு நடுவிலேயே உனக்கு கிருஷ்ணானுபவ சித்தி ஏற்பட்டதுன்னா நீ உண்மையாக பாகவதத்தை அறிந்தவன். உனக்கு அந்த பாகவத தத்துவம், பாகவத சுதாரசம் பரிபூர்ணமாக இனிக்கிறது என்பது பொருள். அதுதான் பாகவத ரசம், பாகவத அமிர்தம். தாமிரபர்ணி நதீயத்ர கிருதமாலாபயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி. தாமிரபர்ணி கிருத்தமாலா என்னும் மகாநதி. தாமிரபரணி யாரு தெரியும்? கிருத்தமாலான்னு ஒரு நதி, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கூகுளில் போய் தேடினா கூட கிடைக்காது. ஏன்னா அப்படி ஒரு நதி இருந்தது மதுரையில். அந்த நதி கிருத்தமாலா நதின்னு ரொம்ப பிரசித்தமான நதி. பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்த நதி. அது முதல் அவதாரம், பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்த நதி கிருத்தமாலா நதின்னு பேரு. இப்போ மதுரையில் போய் தேடினா அந்த நதி கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கணத்தை காணுன்ற மாதிரி தான் நதியும் காணும். நான் ஒரு வார்த்தை அதிசயோக்தியா சொல்லல, நதி இல்லை, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். மத்ஸ்யாவதாரம் எடுத்தார் பெருமாள். எப்பேற்பட்ட புண்ணிய நதி அது! பெருமாளே அதில் ஆவிர்பவித்ததான நதி. தாமிரபர்ணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி. பாலாறு, பாலாறுல நல்லா வெள்ளவளேன்னு பால் மாதிரி மணல் தான் இருக்கே தவிர்த்தா நதியில ஜலத்தை காணும். பயஸ்வினி காவேரி பிரதீச்சீச்ச மகாநதி. மேற்கு நோக்கி பாயக்கூடியதான முல்லை பெரியாறு. இந்த நதிக்கரையில் மகான்கள் பிறக்கப் போகின்றார்கள். அந்த நதி கரையில் அவர்கள் உத்தமமான பகவத் பக்தி என்னும் விதையை நட்டு வைக்கப் போகிறார்கள். அந்த பகவத் பக்தி என்னும் விதையானது நன்கு கிளைத்து செழித்து வளரத்தான் போகிறதுன்னு வியாசர் சொல்றார். அதை காண்பிக்கிறார் வேதவியாசர். அப்படின்னா நமக்கு பகவானிடத்துல பக்தி உண்டாவதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படி ஒரு காலம் நமக்கு எப்ப ஏற்படும் தெரியல. இருக்கிற காலத்துல பக்தி செலுத்துவதனுடைய தாற்பயம் என்ன? நம்முடைய தேவைகள் நிறைவேற்றி கொள்ளப்படணும். இப்ப பட்டத்திரி கேட்டார், அப்படித்தான் நானும் ஆசைப்படுறேன். இதுக்காக லக்ஷ்மி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கையில காசு பணம் இருந்தா ரொம்ப சந்தோஷம் சுவாமி. யாருக்குதான் காசு வேணான்றா? உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரும் சன்மானம். அதுக்குதான் எல்லாருக்கும் ஆசை உண்டு. யாரா காசு வேணுமேன்னு, அதுக்குதான் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா போரும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு, ஆனா லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்க மாட்டேன்றதே குருவாயிரப்பா. ஏன்? ஏதோ தீபாவளிக்கு நல்ல போனஸ் வரும்னு நினைச்சுட்டு கனவு கண்டுட்டே ஆபீஸுக்கு போனா, ஏன்னா இங்க விட்ட தூக்கத்தை அங்க கண்டினியூ பண்ணலாம்னு ஆபீஸுக்கு போற. சாயங்காலம் ஆபீஸ் உடைச்சே போனஸ் கிடைக்க போறது நான் போனஸ் கொடுக்குறான். அதை ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கிட்டு வரச்சே அதை விட 4 பங்கு அதிகமான செலவு வீட்டில் இருக்கு. இவர் அதை கொண்டு என்ஜாய் பண்ணி செலவழிக்க கூட முடியல. அப்ப லக்ஷ்மின்றவள் எப்படிப்பட்டவள்? இந்த கையால வாங்கச்சே இந்த கையால போயிட்டே இருக்கான். அவள் ஸ்திரமா நிற்கிறதே கிடையாது. சாஸ்வதமா இருந்தால்தானே லக்ஷ்மி அனுபவிக்க முடியும். மகாலட்சுமிக்கு ஒரு பேர் சஞ்சலா சபலா. ஒவ்வொரு பக்கமும் ஓடிட்டே இருப்பாளாம். ஒரு கவி ரொம்ப அழகா சொன்னா, ஜெகநாத பூரியில போய் பெருமாளை சேவிச்சான். பூரி க்ஷேத்திரம்
அற்புதமான க்ஷேத்திரம், பகவத் ராமானுடைய சம்பந்தம் பெற்ற க்ஷேத்திரம். அந்த பூரி ஜெகநாதரை போய் சேவிச்சார். சேவிச்சா பெருமாள் எப்படி இருப்பார்? பெருமாள் அங்க தாரு, பகவானுடைய பிம்பங்களை சிலை கல்லுல பண்ணலாம், மிருத் மண்ணுல பண்ணலாம், லோகம் உலோகங்கள்ல பண்ணலாம், தங்கம் வெள்ளி பஞ்சலோகம் இவற்றில் பண்ணலாம். அதுபோல சித்திர பட்டம் சித்திரமா எழுதி வச்சு பெருமாள் விக்கிரகத்தை சேவிக்கலாம். அதுபோல தாரு, தாருனா கட்டையில பண்ணலாம். சொதாபேரம் என்பதாக சில பல மூலிகைகளை இட்டு சுண்ணாம்பு கலவையினாலே பெருமாளுடைய திருமேனியை நாம பிரதிஷ்டை பண்ணலாம் என்பதாக சாஸ்திரத்தில் இடம் விட்டுருக்கு. இப்ப சமீபத்தில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதை சேர்த்துக்க வேண்டியதுதான். இதெல்லாம் பகவானுடையதான பக்த, அந்த பகவானுடைய மூர்த்தி பிம்பத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய வழிகள். அதுல பூரியில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்பேற்பட்டவன் கேட்டா ஜெகநாதன், அவன் தாரு, தாரு மூர்த்தினா மரக்கட்ட மூர்த்தி, மரக்கட்ட மூர்த்தி. அதுவும் சாதாரண மரக்கட்டை இல்லை. எப்பேற்பட்ட மரம் தெரியுமா? அது வேப்ப மரம். பூரி ஜெகநாதனுடைய பிம்பம் இருக்கு, அது வேப்ப மரம். அடியேன் போய் ஜெகநாதனை சேவிச்சேன். சேவிக்கச்சே எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சுவாமி, அவர் என்னை அழைச்சிட்டு போனார். பெருமாளை இப்படி சேவை பண்ணி வச்சார். இந்த மாதிரி இங்கே தான் பெருமாள் சேவினார். ஆஹா, ரொம்ப அழகாக சேவிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்க வச்சார். எதுக்கு இங்கே நிற்க வச்சேன்னு, இந்த இடத்துல தான் சைத்தன்ய மகாபிரபு பெருமாளை சேவிப்பார், ஜெகநாதனை சைத்தன்யர் இங்கேன்னு சேவிப்பார், நீ அந்த இடத்துல நின்று சேவி அப்படின்னாரு. சரி, சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துல சேவிக்கிறோமே, நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாமளா தான் விஷயம் தெரிஞ்சு போய் சேவிச்சா விசேஷம். நாம் முட்டி மோதின்னு உள்ளே போய் அர்ச்சகா தெரியுமா, பிரச்சாரகா தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய அட்டெண்டர் தெரியுமான்னு பெருமாளை சேவிக்கிறத தவிர மற்றவளெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுவோம். அவர் உள்ளூர்காரர் இருந்த இடத்த சொன்னார். இங்கே சைத்தன்ய மகாபிரபு பெருமாளை சேவிப்பார், இங்கேருந்து நின்று சேவிப்பார், நீயும் சேவி அப்படின்னாரு. சேவிச்சேன். சேவிக்கச்சே அந்த பூரி ஜெகநாதன் ஒரு அனுகிரகத்தை பண்ணோம். ஏண்டா இவ்வளோ நேரம் நின்று என்னுடைய சன்னதியில் சேவிச்சுருக்கியே, சரி நான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன், என்னை பற்றி ஒரு ஸ்லோகம் பண்ணேன் அப்படின்னு அந்த ஜெகநாதன் ஒரு அனுகிரகம் பண்ணினான். அப்போ அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஸ்லோகம் அடியேன்னு எழுதினேன். நீலாத்ரௌ நிம்ப பிம்போயம் நித்திய சாநித்திய லீலையா பக்தானாம் கல்பவிருக்ஷோசௌ பீயூஷம் அபிவர்ஷதி என்பது ஒரு ஸ்லோகம். அந்த ஜெகநாதபுரிக்கு நீலாத்ரி என்பதாக புராணங்கள்ல பெயர். நீலாத்ரி, நீலமலை, நீலாச்சலம், நீலபர்வதம் என்று அதற்கு பெயர். நீலாத்ரௌ நிம்ப பிம்போயம், பிம்பகான மூர்த்தி விசேஷம். நிம்ப அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது நீம் இல்லையா? அந்த நீலாத்ரௌ நிம்ப பிம்போயம், நீலாத்ரி எனப்படக்கூடிய புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் ஜெகநாதன் நித்திய சாநித்திய லீலையா, தான் நித்தியம் சாநித்தியம் கொண்டு விளங்க வேண்டும் என்னும் காரணத்தினால் நிம்ப பிம்பகா, வேப்பமரத்தினால் ஆன அந்த பரமாத்மா, வேப்பமரத்தினால் ஆன அந்த பரமாத்மா பக்தானாம் கல்பவிருக்ஷோசௌ, ஈவன் தோ ஹி இஸ் வேப்பமரம், ஆனால் பக்தர்களுக்கு அவன் கல்பக விருட்சம். பக்தர்களுக்கு கல்பக விருட்சமாக பீயூஷம் அபிவருஷதி. சம்ஸ்கிருதத்துல பீயூஷம் என்றால் அமிர்தத்திற்கு பெயர், நெக்டார். அமிர்தத்திற்கு பீயூஷம் வேறு. வேப்ப மரத்திலிருந்து அமிர்தம் வருமோ? வேப்ப மரத்துல கசப்பு தான் வரும். யாராவது வேப்ப மரத்துல பார்த்தா அவளுக்கு காத்து வந்தா சந்தோஷம். ஆனால் வேப்பங்குழுந்து கொடுத்து, வேப்ப உருண்டையை கொடுத்து சாப்பிடுனா சாப்பிடுவாளா? சாப்பிட மாட்டான். வேப்ப மரம்ன்றது ரொம்ப கசக்கக்கூடியது. கசக்கக்கூடிய வேப்ப மரத்தில் பிறந்திருக்கக்கூடிய எம்பெருமான், வேப்ப மரமான அந்த எம்பெருமான் கல்பக விருட்சமாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அமிர்தத்தை வருஷிக்கிறானே, இதை விட வேற என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் என்பதாக அந்த பெருமாள் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த ஸ்லோகம். அவன் கொடுத்த வாக்கு. நம்மளா ஸ்லோகம் பண்ணணும்னு நினைச்சா வரமாட்டேன். 4 நாளா ஒரு ஸ்லோகத்துக்கு மண்டையை உடைச்சுருக்கேன். ஒரே ஒரு லைன் மாட்ட மாட்டேன்றது. அது இன்னும் ஒரு பாத பூரணம் வரல. ஒரு ஸ்லோகம் எழுத ஆரம்பிச்ச அப்படியே நிற்கிறது. ஆனா 5 நிமிஷத்துல அந்த பெருமாள் சன்னதியில சேவிக்கச்சே உடனே இந்த ஸ்லோகம் வந்தது. இப்ப பெருமாள் எப்படி இருக்கார்? தாரு ரூபமா இருக்கார். அத இன்னொரு கவிஞன் போய் பார்த்தான், பெருமாளை போய் சேவிச்சான். ஏண்டா பெருமாளை இப்படி கட்டையா இருக்கே அப்படின்னு. எப்ப கட்டையா இருக்கா? சில பேர் கட்டையா எப்படி இருப்பா? ரொம்ப கஷ்டமா இருந்தா கட்டையா இருப்பா. சில பேருக்கு தேகத்துல உயிர் இல்லைன்னா கட்டையா இருப்பா இல்லையா? இந்த பெருமாள்கிட்ட உயிர் இல்லை சொல்ல முடியுமா? பூரி ஜெகநாதன் கட்டையா இருக்கான். அவனை பார்த்து கவி கேட்டான், ஏண்டா இப்படி கட்டையாயிட்டேன்னு. அது ஏண்டா கேட்கிற? என்னுடைய குடும்ப கஷ்டம்தான். உனக்கு என்ன பிரச்சனை?
எனக்கு 2 பொண்டாட்டின், அதான் தெரியுமே. ஏகா பாரியா பிரகிருதி சபலா அச்சஞ்சலா சத்விதீயா. எனக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி வீட்டிலேயே நிக்க மாட்டேன்றா, எப்பா பார்த்தாலும் கிளப்புக்கு போயிட்டே இருக்கா. யாரு? மகாலட்சுமி. ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றாளாம் அவள். ஏகா பாரியா பிரகிருதி சபலா. நிக்கிறாளா? அவளுக்கு செல்வம்னு பேர் இல்ல, செல்வோம், ஆல்வேஸ் ரோமிங். மகாலட்சுமி இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருப்பா, அடுத்தது இன்னொரு ஆள்கிட்ட போவா, இன்னொருத்தர்கிட்ட போவா, இப்படி போயிட்டே இருப்பாளா. அவ ஓடிண்டே இருக்கா. சரி, 2வது ஒரு ஆம்படியா இருக்கா. அவ அதில் ஒரு கிரகப்பிரவேசம் கூட்டிருக்கா, இல்ல சைமந்தம் கூட்டிருக்கா, ஏதோ கல்யாணம் கார்த்தி, பெரியவராச்சே வார சுவாமி உம்முடையதான இஷ்டமித்திர பந்துக்களோட வந்துட வேண்டியது அப்படின்னா, இதெல்லாம் இஷ்டமித்திர பந்து இல்ல, மொத்த கஷ்டமித்திர பந்து. இன்னொரு பொண்டாட்டி இருக்கா, அவளை அழைச்சுன்னு போலான்னா அவ கிளம்பவே மாட்டேன்றான், நகரவே மாட்டேன்றான். ஐயோ, நான் நகர்ந்தா என்ன ஆகும்? ரிக்டர் அளவுகோலில் 9.10 விழுந்துரும். யாரு? பூமாதேவி. அவள் நகர்ந்தா பூகம் வந்துடும். அதனால நீங்க போயிட்டு வாங்க, எங்க இருந்தாலும் நீங்க போயிட்டு வாங்க, என்னை மட்டும் கூப்பிடவே கூப்பிடாது அப்படின்ட்டு அந்த பொண்டாட்டி உட்காந்துட்டான். ஒரு பொண்டாட்டி கையிலேயே கிடைக்க மாட்டேன்றா, பக்கத்து ரூம்ல ஹவ் ஆர் யூ, ஹேவ் யூ டேக்கன் யுவர் டிஃபன் அப்படின்னு SMS அனுப்பிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பொண்டாட்டி நகரவே மாட்டேன்றா, அவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கா. பார்த்தான் பெருமாள், சரி போ, நம்ம தள்ள எடுத்து தனியா தான் போனோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்சே ஒரு செய்தி வந்தது. புத்ரோ நங்கா திரிபுர விஜயி மன்மதோ துர்நிரீக்ஷா. அடுத்தது ஒரு செய்தி, என்ன சுவாமி உமக்கு பிள்ளை போயிட்டான். ஐயோ, என் பிள்ளை போயிட்டானா? யாரு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு இந்த மன்மதன் இருக்கானே, பரமேஸ்வரன் கிட்ட போய் வாலாட்டினான். அவரதோ தபஸ்சாரண கேனாப்பி காமேன தபஸ்சாரேனா. காளிதாசன் ஏதோ காரது தவம் பண்ணியிருந்தார். ஸ்வீட் 16 பார்வதி வந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தா. இவன் வாயமுடின்னு இருக்க வேண்டியதானே. பரமேஸ்வரனோ தபஸ் பண்றார், பார்வதியோ கைங்கரியம் பண்றார். அவ 2 பேருக்கு இவன் கனெக்ஷன் உண்டாக்கலன்னு ஆரம்பிச்சான். கையில கரும்பு வில்லு எடுத்துண்டு அரவிந்தம் அசோகம் சூத்தம் நவமல்லிகா நீலோத்பலம்ன்றதாக பஞ்சபானத்தை எடுத்து பரமேஸ்வரன் மீது பிரயோகித்தான். டக்குன்னு 3வது கண்ணை திறந்தார் பரமேஸ்வரன். மன்மதன் பொசுங்கி போயிட்டான். இனி மன்மதனுக்கு தேகமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவான்? மன்மதனுக்கு மனோபவன் என்பது பெயர். மனோபவன்னா மனசுல தான் உண்டாவான். மன்மதனுக்கு ரூபம் கிடையாது, எம்பாடிமெண்ட் கிடையாது. மனோபவன் மனசுல உண்டாவான். எப்படிப்பட்டவன்? காமன், எல்லாருக்கும் காமன். அது ஆசைன்னு அர்த்தம். ஆகையால அந்த பிள்ளை போயிட்டான். ஐயோ, என் பிள்ளை இப்படி அக்கிரமம் பண்ணி எடுத்து பத்தியா, இது அஞ்சாயம் பண்ணி எடுத்தே. சரி போ, நம்மளுடைய துக்கத்தை நாம எங்க போய் தீர்த்துக்கிறது, எங்கேயாவது அப்படி தீர்த்த யாத்திரை போயிட்டுலாம்னு அந்த வாகனம் மேல ஏறிண்டான். எது மேல? கருத்மான் மேல. வாகனத்தை கூப்பிட்டா அந்த கருடன் கொர்ரு கொர்ருன்றார். ஏண்டானர்? இவர் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரா. ஆதிசேஷன் பாம்பா, பாம்பை பார்த்தா கருடன் குரு குருன்றார். ஆதிசேஷன் புசு புசுன்றார். ஏண்டா, படுக்கையும் சரியில்லை, வாகனமும் சரியில்லை, பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை. இனி இங்க இருக்க வேண்டாம் வைகுண்டத்தை, நாம ஒரு வாரம் ரிலாக்ஸ்டா போயிட்டு வரலாம்னு அந்த வாகனத்தை மேல ஏறி உட்கார்ந்துட்டார். கருத்மான் மேல. கிளம்பு அப்படின்னாரு. கருடன் அப்படியே ஆகாசத்துல பறந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு. திடீர்னு கருடன் டைரக்டா கீழே இறங்கிட்டு, இறங்கினோடனே பெருமாளை பார்த்து, ஓய் கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் இறங்கும். என்ன எதுக்கு இறங்க சொல்ல? ஒரு விஷயம் இறங்குப்பா. இறங்குது. அந்த கருடன் சொல்லிட்டு, நீயோ வைதிக பிராமணன், போற இடத்துல ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், உங்கூட வந்தா பசியும் பட்டியமா இருக்கணும், நீ எங்க போற என்ன போற தெரியல, உனக்கே நிச்சயம் இல்லாம ஊரை சுத்தின்னு இருக்க. அதனால அதோ பாரு, அங்க ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே ஆதிசேஷனுக்கு ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. அட்லீஸ்ட் லஞ்சுக்கு இந்த பாம்பான கிடைச்சது. நான் போய் அதை என்னுடைய பொண்டாட்டி ருத்ராசு கீர்த்தி கிட்ட சொல்லி அதை சேமியா உப்மா பண்ணி ஒரு டப்பால கட்டின வரவரை நீ இங்கே இரு அப்படி சொல்லிட்டு வாகனமான கருடன் பெருமாளை விட்டுட்டு போயிட்டான். பார்த்தார் பெருமாள், ஐயோ நமக்கு ஒண்ணு கூட உருப்படியா வாய்க்கல பத்தியா, எல்லாத்தையும் நாம பண்ணினோம், கடைசியில நமக்குன்னு பக்கத்துல இருக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு ஸ்மாரம் ஸ்மாரம் ஸ்வகிருஹ சரிதம் தாருரூபோ முராரிஹி. என்ன பண்ணே ஜெகநாதா, இப்படி உன் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு 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 கடைசியில தலையில கை வச்சு கட்டையா போட்ட போல இருக்கு நீன்னு. அவருடைய அனுபவம் அப்படி. இது எதுக்காக வந்தது? பட்டத்ரி குருவாயூரப்பன் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போன நாம திருப்பி. ஆகையால ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய மனைவியான லக்ஷ்மியானவள் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றா, அவள் ஓடிட்டே இருக்கா, நாங்கெல்லாம் எப்ப அவளை அனுபவிக்கிறது, செல்வம் எங்களுக்கு எப்ப வந்து சேரும் அப்படின்னு கேட்கச்சே ஒண்ணுமே புரியல குருவாயூரப்பனுக்கு. பதில் தெரியாமல் முழிச்சான். எங்க வந்தா அவள்?
ஒரு கிரகத்தில் இருக்க வேண்டியவள், ஒரு வித்வானிடத்தில் இருக்க வேண்டியவள் அதை விட்டுட்டு ஓடி ஓடி வந்துடுறா. எங்க ஓடி வந்தா? தத்தாத்ருங் மதுராத்மகம் தவவபு சம்பிராப்ய சம்பன்மஹீ சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி. குருவாயூரப்பா, உன்னுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய மாதுரியத்தினாலே, உன் திருமேனியில் அவளுக்கு இருக்கக்கூடிய பிரியத்தினாலே, பிரீத்தினாலே, மாதுரியத்தினாலே தான் வசிக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டவளாக நேர வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் ஒன்றன் திருமார்பில் வந்து அமர்ந்து கொள்கிறாள். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவவபு சம்பிராப்ய சம்பன்மயீ சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி. தன் பக்தர்களிடத்துல கூட அவள் வசிப்பது இல்லை. இதனால அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருத்து, சஞ்சலான ஒரு கெட்ட பேர் வந்துருத்து, சபலான ஒரு கெட்ட பேர் வந்துருத்துனா. குருவாயூரப்பருக்கும் விஷயம் புரிஞ்சு போச்சு. வாஸ்தவம் தான் பட்டத்திரி நீ சொல்றது. நான் என்னமோ சொல்லி பார்த்தேன் என் ஆம்பியா கிட்ட, இருக்க மாட்டேன்றாள். என்ன அவளை இருக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? அந்த மகாலட்சுமிய ஒரு இடத்தில் ஸ்திரமாக நாம் நிறுத்தி வைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். அதற்கு பட்டத்திரியே பதில் சொன்னார். பட்டந்தோ நாமானி பிரமத பர சிந்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதாக ஏ த்வத்யான சுதா ரசபுஜா சக்தாஹி தத்தாதராஹ. எவன் ஸ்ரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், பாதசேவனம், ஆத்ம நிவேதனம் என்பதாக குருவாயூரப்பா உன்னுடைய சரித்திரங்களையும், உன்னுடைய உயர்ந்ததான காதைகளையும், உன் பிரபாவங்களையும், உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களையும் எவர்கள் எப்பொழுதும் அனுசங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்கிறார்களோ, எவர்கள் எப்பொழுதும் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்று உன் விஷயமாகவே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த மகாலட்சுமியானவள் நிலைத்து நிற்கிறாள். ஏ தொத்தியான சுதாரச புஜா, எவர்கள் தொத்தியானம் உன்னுடைய தியானமாகிற அமிர்தத்தில் அப்படியே முழுகி திளைக்கிறார்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி என்பவள் பரிபூர்ணமாக சாஸ்வதமாக நிற்கிறாள். இப்போ நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம்னா நமக்கு எக்கச்சக்க மந்த்லி டர்ன் ஓவர் 3.5 லட்சம் ரூபாய் வந்தா லக்ஷ்மி கடாட்சம், இன்கம் டேக்ஸ்லாம் இல்லாமல். அது ஒன்று சேர்த்துக்கணுமோ இல்லையோ? பேன் கார்டே கேட்காமல் நமக்கு மந்த்லி 3.5 லட்சம் ரூபாய் சேலரி ஒருத்த கொடுத்தான்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் நம்ம. அதுவும் கேஷா, செக் இல்லாமல். அப்பா இவன் லக்ஷ்மி குமாரன்டா, லக்ஷ்மி கடாட்சம் இவனுக்கு கிடைச்சிருத்தா அப்படி நினைச்சுக்கிறமே. கேவலம் செல்வத்துக்காக லக்ஷ்மி கடாட்சம் நினைச்சுக்காதீங்கப்பா. பகவத் பக்திக்கும் லக்ஷ்மி கடாட்சம் தான், நல்ல ஞானம் உண்டாவதற்கும் லக்ஷ்மி கடாட்சம் தான், சாத்வீகமான மனோபாவ சித்திக்கும் லக்ஷ்மி கடாட்சம் தான். லக்ஷ்மி என்பவள் கேவலம் போகப் பொருளாக செல்வத்திற்காக மட்டுமே உபாசிக்கத்தக்கவள் அல்ல. நம்முடைய ஆத்ம லாபத்திற்காக அந்த மகாலட்சுமி தாயாருடைய உபாசனை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஆகையால் தான் இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று பெரியோர்கள் பேசும் பொழுது அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்தில் செல்ல வேண்டும். அவள் சம்பந்தத்தினாலே நமக்கு சர்வ ரட்சணமும் சித்திக்கிறது காண்பிக்கிறது. அவள் சம்பந்தத்தினாலே நமக்கு சமஸ்த விதமான அனுகிரக சித்தியும் உண்டாகிறது என்பதாக அந்த பிரபாவம் காண்பிக்கப்பட்டது. ஆகையால பாகவதம் பிரத்யக்ஷமாக கிருஷ்ணஸ்வரூபம் என்று சொன்ன பிறகு கிருஷ்ணன் பாகவதத்தில் வசிக்கிறான், அந்த பாகவதத்தை விட்டு அந்த கிருஷ்ணனானவன் எங்கேயும் செல்லவில்லை என்பதாக சொல்ல பொழுது அப்ப பாகவதத்துடைய மகாத்மியம் சுவ்யக்தமாக நமக்கு தெரிகின்றது. பாகவத தர்மம்னா என்னென்ன? நீ கர்மாக்களை பண்ணு, அந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே உனக்கு பகவத் சிந்தனை விடாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் பாகவத தர்மம். எல்லாத்தையும் ஒழிச்சுண்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உள்பக்கம் தாபால் போட்டுட்டு டோன்ட் டிஸ்டர்ப் போர்ட் போட்டுட்டு செல்போனை ஆஃப் பண்ணிட்டு லேண்ட்லைனை எடுத்து வச்சுட்டு நீ உட்கார்ந்து பாகவதம் படிக்கணும்னு ஆரம்பிச்சியான மனசு எங்கேயோ தான் போகத்தான் போகும். நான் பாகவதத்தை படிக்கிறதுக்காகவே இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுட்டேன் சுவாமி அப்படின்னாச்சே, அது முதல்ல அபியாசமே இல்லாமல் எடுத்த உடனே ஆரம்பித்தால் அது சித்திக்காது. கோபஸ்திரீகள் கதை பேசினாளினர். என்ன கதை பேசினா? என்ன பேசியிருப்பா? இன்னைக்கு ஆத்துல இருக்கிறத விட்டுட்டு நான் இங்க வந்துட்டு உபன்யாசத்துக்கு, ஒருவேளை அங்க சீரியல் என்ன இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சீரழிவு சிந்தனைகளாவா பண்ணிந்தா? உத்காயதீனாமரவிந்தலோச்சனம்
व्रजाङ्गणानां दिवमस्पृशध्वनिः दध्नश्च निर्मन्थन शब्दमिश्रः निरस्यते येन दिशाम् अमङ्गलम्. லோகத்திற்கு பரம பாவனமான புண்ணியாவாச்சனம் பண்ணித்தான். கோபிகளுடைய தயிர் கடையக்கூடிய துவனி. யோஷா கனேன வரதத்ரி விமத்யமானே கோஷாலயேஷு ததிமந்தன தீவ்ர கோஷாः ரோஷாத் கலிம் விதததே ககுபஸ்ச கும்பாः சேஷாத்ரிசேகர விபோ சேஷாத்ரிசேகர விபோ சேகர விபோ சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்பிரபாதம். எழுந்துக்கலாம். பெருமாள் எப்படி எழுந்துக்கிறார்? அந்த பெருமாளுக்கு எப்படி சுப்பிரபாதம் ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, அவ மத்தினால் ஓஷப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓஷப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்பதாக கோஷாலயேஷு ததிமந்தன தீவ்ர கோஷா. கோஷாலயம்ன்றாக இடைச்சேரி. இடைச்சேரியில் பெரிய பெரிய பானையில தயிர் சட்டில பானையில பெரிய பெரிய மந்திரமலையை மாறி உலக்கையில போட்டு அதில் போட்டு பொர் பொர் பொர்னு அவ போட்டு கடையிறாளே அந்த சப்தம் ரோஷாத் கலிம்பி தததே ககுபஸ்ச கும்பாः. தயிர் கடையக்கூடிய துவனி தத் சப்தம் அது கலியினுடைய ஆதிக்கத்தை விரட்டுறது. கலியினால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் அது போக்கடிக்கிறது. கலி கிட்ட வராத ஆழ்வார்கள் பேசுவார்கள், கலியும் கெடும் கண்டு கொண்மின். கலி போயிடுத்து. எங்க கலி போயிடுத்துனர்? 2 மணி காலம் உட்கார்ந்து வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்பப்ப நமக்கு வரக்கூடிய மெசேஜை பார்க்காமல் பைக்குள்ள சுருட்டி வச்சுட்டு பேசாம பாகவதம் கேட்கிறோம் பாருங்க, அங்க கலி இருக்காதாம். அங்க கலி இருக்காதாம். ஆரம்பிச்சிருப்பா என்ன அமைச்சிருப்பா அப்படின்னு பாதி உபன்யாசத்தை இந்த காதால கேட்டு இந்த காதால அதை அமுக்கி அமுக்கி அந்த பட்டனை பார்த்து மெசேஜ் படிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா அப்ப கலி இன்னும் விட்டு போல. அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஆனந்தமா இரு. ஏன்னா கோபிகா பாவ சித்தி அப்படித்தான் உண்டாகும். அதனால்தான் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல போய் நாம சேவிக்கலாம். யமுனைக்கு எதிர்க்கிற இந்த பக்கம் பிருந்தாவனம், அதற்கு எதிர்கரையில பேல்வனம்னு ஒரு க்ஷேத்திரம், பில்வவனம்னு சொல்லுவோம். பில்வவனம்னு பேர் அதற்கு. அந்த பேல்வனத்துல மகாலட்சுமி தாயார் இன்னைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பில்வ நிலையாயை நமஹா என்று மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு திருநாமம் உண்டு. எப்படி பெருமாளை துளசி புஷ்பத்தினால நாம் அர்ச்சிக்கிறோமோ அதுபோல பில்வ இலையினாலே மகாலட்சுமி தாயார் அர்ச்சிக்கணும் என்பதாக சாஸ்திரம். அவளுக்கு பில்வ நிலையாயை நமஹா. பில்வ மரங்கள் நிறைந்த பிராந்தியத்துல எப்பொழுதுமே மகாலட்சுமி வசிப்பாள். பேல்வனத்துல இன்னைக்கும் மகாலட்சுமி இருக்கா. எதுக்காக? அவள் உள்ள வரணும்னு ஆசைப்பட்டாளாம். எங்க? இந்த சௌராசி கோஸ் பிரஜபூமிக்குள்ள உள்ள வரத்துக்கு பரமபரத்தை விட்டு மகாலட்சுமி உள்ள வந்தா வரச்சே பிரஜபூமிக்குள்ள மகாலட்சுமியால நுழைய முடியலையா, உள்ள வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னு கேட்டா, உனக்கு கோபி பாவம் இல்ல, அதனால உள்ள வர முடியாது. லக்ஷ்மி பாவம் இருக்கு, ஆனால் கோபி பாவம் இல்ல. இதற்குள்ள வரணும்னா கோபி பாவ சித்தி இருந்தால் தான் வர முடியும்னா தனக்கு அத்தகையதொரு பாவத்தை வேண்டிக் கொண்டு இன்னைக்கும் மகாலட்சுமி அங்க தபஸ் பண்றாளாம். அதுக்காக தான் கிருஷ்ணன் என்ன பண்ணான்? அந்த மகாலட்சுமி தாயாருக்கு தான் அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு சின்ன குழந்தையா தவழ்ந்து வந்து அவளுடைய மடியில உட்கார்ந்துட்டான். இன்னைக்கும் பேல்வனத்துல பார்த்தா மகாலட்சுமி மடியில குழந்தையா கிருஷ்ணனை சேவிக்கலாம். அவளுக்கே அந்த மாதிரி ஒரு ஸ்திதி, அவளுக்கே அப்படிப்பட்டதான ஒரு ஸ்திதி. ஏன்னா கோபிகள் பண்ணின பாக்கியம் பாக்கியம் பா. இவ தயிர் கடையிற துவனியானது கலியினுடைய தோஷத்தை நீக்கித்துனா இப்ப வெறும் சப்தம் அதை உண்டாக்கிடுமோ? வெறும் சப்தத்துக்கு அந்த மகாத்மியம் உண்டான்னு கேட்டா அப்படி இல்லையா? वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो